ஹாய் வீவர்ஸ், நம்மள சில பேருக்கு கோவக்காய் சாப்பிட்றதுக்கே பிடிக்காதுங்க. ஆனால் செஃப் தாமு சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கோவக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிடலாம். இப்போ இது நல்லா 5 நிமிஷம் வதங்கி வந்ததும் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சேர்க்குறதுக்கு வேர்க்கடலையை வறுத்து நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.